ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம க்ரியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெக்ஸ்ட் ஸ்கெட்சில் ஒரு ஆப்ஷன் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அது அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், இருந்தாலும் அது இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னு எல்லோரும் ஞாபகம் நினைக்கிறேன், சேம்பர் பார்த்து முடித்தோம். நான் லெட்ஸ் கோ ஃபார் க்ரியோ செல்லக்குட்டி. ஓகே, லெட்ஸ் டைரக்ட்லி கோ ஃபார் ஸ்கெட்ச். இதான் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட்டஸ்ட் வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன், வேகமாக முடிஞ்சிடும். ஏன்னா அந்த ஃபியூச்சர்ஸில் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இதான் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டெக்ஸ்ட் இது வந்து நம்ம டைப் அடிக்கிற மாதிரி தான். நம்ம நேம்ஸ் இல்லைன்னா நியூமரிக்கல்ஸ் வாட் எவர் எதாக இருந்தாலும் இதை வந்து டைப் வச்சிடலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. கரெக்டாக வந்து வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் அலைன்மெண்ட் ஆகணும் அப்படின்னா கீழேருந்து மேலே போகணுங்க லைனு. இது வந்து அதாவது எவ்வளோ லென்த்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கணும் அப்படிங்கிறத புரிகிறதுக்கு அந்த லைனு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா இந்த இடம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை ஜஸ்ட் டைப் சம்திங். எக்ஸாம்பிள் மை நேம் இஸ் கௌதம் நடிக்கிறேன். ஓகேவா, கௌதம் வச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கௌதம் அப்படின்னு டைப் ஆயிடுச்சு. ஓகேவா, நேம் இதாக இருக்கா, வெர்டிக்கல் பாட்டமில் இருக்குது. லெட்ஸ் கோ ஃபார் மிடில். ஓகேவா, இதாங்க என் பேர் கௌதம் இருக்கா. இதை வந்து நீங்கள் வந்து சம் கேரக்டர்ஸ் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் என்டர் டெக்ஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் இருக்கும், கீழே சம் சிம்பிள்ஸ். ஓகேவா, இது வேணாலும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இது வந்து ட்ரேட்மார்க் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சில பார்ட்ஸில் ட்ரேட்மார்க் மென்ஷன் பண்ணுறதுக்காக இது பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஃபாண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சூஸ் பண்ணலாங்க. விதவிதமான ஃபாண்ட்ஸ் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஓகேவா, இது ரொம்ப கேவலமாக இருக்குது, இது நல்ல ஃபாண்ட்டாக போய்க்கலாம். என்னடா சரி நம்ம இதே போகலாம். ஓகேவாங்க. அண்ட் இது வந்து என்னென்னா அலைன்மெண்ட், அதாவது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஒரு லைன் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த லைன்லேருந்து உங்களுக்கு வேர்ட்ஸ் எப்படி இருக்கணும். ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு இருக்கணுமா, ரைட் சைடு இருக்கணுமா, இல்லை வந்து எந்த டேரக்ஷனில் இருக்கும். லெஃப்ட்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதில் இருக்குது. ஸோ ரைட்னா உங்களுக்கு இப்போ சென்டர் மிடில் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த ஆங்கிளில் இருக்குது. அண்ட் இஃப் ஐ கோ ஃபார் ரைட் தள்ளி போயிடும். ஓகேவா, ஃபுல்லாக வந்து என்னென்னா ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், லெஃப்டே போய்க்கலாம். அண்ட் வெர்டிக்கலுங்கிற போது உங்களுக்கு என்னென்னா இது வந்து அந்த லைனோட ஸ்டார்டிங் பாட்டம் மிடில் டாப், லைனோட ஃபஸ்ட் பாயிண்ட்டு மிடில் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் எண்ட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் ஆரம்பிக்கும். இது ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லெட்டரோட இது பார்த்தீங்கன்னா சைஸு, லெட்டர் சைஸஸ். இதே ஸ்லாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது லெட்டர் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்லாண்டிங் ஆங்கிளில் இருக்கும் அப்படிங்கிறது. ஸ்பேஸிங்கிறது ஒவ்வொரு லெட்டருக்கும் உள்ள கேப்பு. ஒவ்வொரு லெட்டருக்கு உள்ள கேப்பை தான் வந்து ஸ்பேஸிங் சொல்லுவாங்க. ஓகேவா, மற்றபடி இதில் வந்து அந்த அளவுக்கு பார்க்குங்கிறது எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து ஆஃப் செட் பற்றி பார்க்கலாம். இன்றைய கிளாஸ் இதே முடியுது. மறக்காமல் என் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you guys.